பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு மனிதனாலே பாவம் வந்தது. அந்த ஒரு மனிதன் ஏன் உருவாக்கப்பட்டான்? ஏன்னா அதுக்கு முன்னாடி பாவமே இல்லையே அப்படிங்கலாம். உங்க வேதத்தை திருப்புங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் ஆதி திருப்பாத்தை திவ்விய அற்புத பலனாக பிறந்தார். ஆதி திருப்பாத்தை திவ்விய அற்புத பலனாக பிறந்தார். அற்புத பலனாக பிறந்தார். அனந்தன் பாவத்தை சாபத்தை தீர்த்திட, அனந்தன் பாவத்தை சாபத்தை தீர்த்திட, அதிலையோ தீர்த்திட, கண்ணத மன்னன் தீர்த்தி தீமையகத்திட, சிங்கித 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 சோபன் சகர சோபந்தம் பாடவே, இங்கித 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 நாம இருதயத்திலோ எங்கும் நிறைந்திட, ஆதி திருவாத்தை திவ்விய அற்புத பலனாக பிறந்தார். அற்புத பலனாக பிறந்தார்.
எடுத்திருப்பீங்க. இங்கே வாசிக்க சொல்லட்டுமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட. இந்த வேதம் பழைய ஏற்பாட்டை படிச்சீங்கன்னா உடனே யோசிக்க வரும். என்ன யோசிக்க வரும்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும். அப்ப என்ன சிருஷ்டிப்பு? இந்த வேதத்தை முதல்ல பழைய ஏற்பாட்டை ஒருத்தர் எடுத்தாலும் முதல் வசனம் என்ன இருக்கு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சரி, ரைட்டு. அவர் சிருஷ்டித்தார்னா எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியின் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப பூமியை ஒழுங்கின்மை வெறுமையுமாக்குறது யாரு? இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அதனாலதான் இங்க சொல்றாரு, தீரராஜாவை பார்த்து எழுதப்பட்டது, மனுபுத்திரனே, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். முத்திரை மோதிரம்னா அதிகாரத்தை கொடுத்தா தான் மோதிரம். இங்க சொல்றார், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். ஆண்டவர் ஒரு காலத்தில் தூதன், அவன் பேர் என்னது? கேரூப் என்று சொல்லப்படுகிறது. அவன் எதுக்காக உருவாக்கப்பட்ட? காப்பாற்றுவதற்காக. அவனை எப்படி உண்டாக்கினாரா? விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரமாய். அது மட்டுமல்ல, ஞானத்தினால் நிறைந்தவனாய், பூரண அழகுள்ளவனாய் நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருக்க வைத்தார். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிய பச்சை. நல்ல கவனிங்க. இதே வச்சுக்கிட்டு அப்படியே யாத்திராகமம் 28:16 எடுங்க. ஏன்னா அழகா இங்க போதகர் போட்டிருக்கிற அந்த ஆடைகள்ல வைக்கப்பட்டிருக்கிற அந்த கல், ஆசாரியன் போட்டிருக்கிற ஆடையில் வைக்கப்பட்டிருக்க. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்காரு. நமக்கு தெரியும், சதுரமும் இரட்டையும் ஒரு சாண் நீளமும் ஒரு சாண் அகலமுமாய் இருக்க வேண்டும். சரி, அதிலே 4 பத்தி ரத்தின கற்களை பதிப்பாயாக. ரத்தின கற்களை பதிப்பாயாக. முதலாம் பத்தி பத்மராகம், புஷ்பராகம், மாணிக்கமும். இரண்டாம் பத்தி மரகதம், இந்திரநீலம், வஜ்ரம். மூன்றாம் பத்தி கெம்பும், வைடூரியமும், சுகந்தியும். நாலாம் பத்தி படிகப்பச்சை, கோமேதகம் இருப்பதாக. இவைகள் அந்த பத்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும். அதே மாதிரிதான் அங்க அலங்காரம் பண்ணார். எப்படி அலங்காரம் பண்ணாரு? நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் மட்டுமல்ல, ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். சம்பூரண அழகுள்ளோர் சம்பூரணமாக கொண்டிரே. சம்பூரண என்னை விட்டு கொண்டிரே. சம்பூரணமாக கொண்டிரே. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் போதும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பெரும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண சம்பூரணமாக என்னை விட்டு கொண்டீரே.
தினம் தோறும் முன்னில் உள்ள இந்த நண்பு பொங்குதே வேகமுந்து என்னை சேருமே தினம் தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையதில் பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் பூரண அழகுள்ளவன் பழுதொன்றும் கிடையாது. மணவாட்டிய மாதிரி அலங்கரிச்சு வச்சிருந்தார். மணவாட்டி எப்படி அலங்கரிச்சிருந்தாரு? சங்கீதம் 45:10 வாசிக்கிறோம். மணவாளன் தன்னை ஆவரணங்களால் மணவாட்டி நகையினால் தன்னை சிங்காரித்து கொண்டு போல ஒப்பாக வச்சிருந்தார். பூரண அழகுள்ளவனாய் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில அது எப்படி அலங்கம் அணிந்தார்? பத்மராகம், புஷ்பராகம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம், பொன்னும் மணியும் முதலான ரத்தினங்கள் ஒன்று என்ன செஞ்சது? மூடிக்கொண்டிருந்தது. எசேக்கியேல்ல அப்படி மூடிக்கொண்டிருந்த அலங்கரிக்கப்பட்ட தூதன் சும்மா இருப்பானா? ஏசாயா 14:11 வாசிக்க கேட்போம். ஏசாயா 14:11 மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. சரி, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினாயே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன். ஏன் தெரியுமா? இவனுடைய புத்தி என்ன ஆச்சு தெரியுமா? அலங்காரம் பண்ணி வச்சேன்னு வானத்துக்கு ஏறுவேன். அது மட்டுமல்ல, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். ஏன்னா அங்க தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுது? ஒபேதியா 1:4 நீ கழுகை போல உயரே பறந்தாலும் நட்சத்திரங்களுக்கிடையே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத் தள்ளுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இவனுக்கு அங்க வச்ச உடனே நான் தேவனுக்கு சமமாவே என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்னா வடபருங்குடியில் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றாயே. மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதத்தில் இருக்க வேண்டியது யாரு? உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னனேசு ராஜனுக்கு மாமணி சூட்டுங்கள். உன்னதத்தில் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னனேசு ராஜனுக்கு மாமணி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனேசு இயேசு மகராஜன், அவன் ராஜ்யம் பூமி எங்கும் மகமாட்சிய விளங்க, அவன் திருநாமம் விளங்க, அவன் திருநாமம் விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னனேசு ராஜனுக்கு மாமணி சூட்டுங்கள், மன்னனேசு ராஜனுக்கு மாமணி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனேசு இயேசு மகராஜன், அவர் ராஜ்யம் பூமி எங்கும் மகமாட்சிய விளங்கு, அவர் திருநாமமே விளங்கு, அவர் திருநாமமே விளங்கு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. உன்னதத்துல யார் இருக்கணும்? அவர் மட்டும்தான் இருக்கணும். இவன் என்ன செஞ்சான்? காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி ஞானத்தை கொடுத்து கொண்டு வச்சா புத்தி இருக்காது. நமக்கு அப்படித்தான். ஆண்டவர் கொஞ்சம் உயர்த்திட்டார்னா நம்ம புத்தி எங்கே போயிடும்?
சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையில், உபாகமம் 28:47, சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையில் மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் எல்லாம் குறைவிடுது. அதான் புத்தி மெஞ்சிரும். எப்பவுமே பாருங்க, நல்லா இருக்கும்போது இருக்க விடாது. நமக்கு சகலமும் ஏன் கொடுக்கல? உபாகமம் 8:3-4 வாசிக்கிறோம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருக்கிற மன்னாவினால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ மாட்டாயோ. இதுதான பிரச்சனை. இன்னைக்கு நமக்கு அதானே. வாத்தியார் சொன்னாலே கட்டளை கீழ்ப்படி மாட்டோம். டாக்டர் சொன்னால் காலையில் சாப்பிட மாட்டேன், மறந்துட்டேன். காலையில் போய் சாப்பிட முடியுமா? மருந்துனா சாப்பிட்டு தான் ஆண்டவருக்கு தான் கட்டளையை கொடுத்துருக்காரு, இப்படித்தான் இருக்கணும்னு. இவனை கொண்டு வச்சு காப்பாற்றுவதற்குன்னு உருவாக்கினார். அதில் சொல்றாரு, நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், உன் மேல வாத்தியங்களும் உன் நாதசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. நீ ஞானத்தால் நிறைந்தவன் தான், பூரண அழகுள்ளவன் தான், தேவனுடைய பர்வதமாகிய தேதேனில் வைக்கப்பட்டவன் தான். ஆனால் உன்னுடைய ஞானம் உன் மினுக்கு கெடுத்துருது. இன்னைக்கு அநேக பிள்ளைகளை மினுக்கு தான் கெடுத்து விடுது. ரொம்ப நேரம் எதுக்கு எடுத்துக்கிறாங்க? கண்ணாடிக்கிட்ட போய் நின்று மினுக்கி மினுக்கு மினுக்கு மினுக்கி ஞானம் போயிடுது. அது அழகாக எழுதியிருக்காரு பாரு, எசேக்கியால் எழுதி வச்சிருக்காரு. உன் ஞானத்தினால் உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்காரு. அதை வாசிங்க, அழகாக எழுதி வச்சிருக்காரு. நீ தோட்டத்தில் வைக்கப்பட்டாய், அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லை, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே நாள் துவக்கி அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் வரைக்கும் உன் வழிகளில் குறைவற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். இந்த பாவம் செய்ததுனால என்னாச்சு? காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய் இருந்த உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். அதுதான் மில்டன் பாரடைஸ் லாஸ்ட்ல எழுதுறாரு. ரொம்ப அழகா எழுதுறாரு. தள்ளி விட்டதை ஸ்வாட் ஆஃப் மைக்கேல், தண்டர் அண்ட் ஸ்வாட் ஆஃப் மைக்கேல் எழுதுவார். இடினால் அப்படி தள்ளி விட்டாரான், கீழே வந்து விழுந்தான். அப்படி விழுந்ததுனால அடிபட்டவன் சும்மா இருப்பானா? நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, அடிபட்டனா என்ன செய்யும்? கொலைக்கத்தான் செய்யும். அதனால தான் இந்த ஆதாம் ஏவாளை சரி அவன் தான் போய் தொலைஞ்சிட்டான், ஒரு மண்ணிலேருந்து ஒரு மனிதனை எடுப்போன்னு சொல்லி மண்ணில் உருவாக்கி வச்சார். இவனுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார். இவன் யார் சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டான்? அந்த சத்துரு விழுந்து போனவன் எப்படியாவது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்த அந்த சத்துரு பூமியை கெடுத்து போட்டான். அதனால தான் ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் ஒவ்வொன்றையும் படைத்தார். பிரசங்கி 3:11 படி தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்போ ஏன் கோணலா இருந்துச்சு? எல்லாத்தையும் ஒருத்தன் வந்து கெடுத்து போட்டான். இப்போ நம்மகிட்ட அதான் சொல்லிட்டு இருக்கான், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், நேராகணும் கரடான விசமமாகணும். ராஜா பதுகிற ஆயத்தமாவோ, ராஜா பதுகிற ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், நேராகணும் கரடான சமமாகணும்.
கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கொள்ளலானவை நேராகணும், சரணானவை சமங்களும். வெரி குட். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம், நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஐயா, ஆகாதவனா இருந்த தூதனை தள்ளினாரு, அதுக்கு பின்னாடி இந்த ஆதாமை கொண்டு வந்து வச்சாரு. இந்த மனுஷனால தான், ஒரே மனிதனால பாவம் என்ன செஞ்சு வந்துச்சு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிச்சு முடிக்க போறேன். மேலும் மேலும் மீறுதல் பெருகும்படி ஐயா, அதுக்கு முன்னாடியே பாருங்க 19ஆம் வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய மீறுதலின் கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினால், அந்த ஒருவர் தான் யாரு? அவ்வளவுதான். அதுக்கு தனியா வந்தார். ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அதுக்கு தான் வந்தார். உன்னை என்னை நீதிமானாக்க. ஏன்னா நீதிமான் ஏன் ஆக்கணும்? உன் சந்ததி கூட கைவிடப்படக்கூடாது. சங்கீதம் 37:25 படி நீதிமான் கைவிடப்பட்டது அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் ஒரு நாள் பார்க்க முடியக்கூடாது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதுக்கான தேவைகள் சந்திக்கப்படும் ஜெபம் பண்ணுறீங்களா? whenever you have a time, whenever you are putting the personal or common prayer in your house, will you please, again and again I am asking to you, will you please pray for this program continuously, each and every day and each and every month, without any hindrance. எந்த தடையும் இல்லாமல் வரணும். அக்கா ஜெபமனுக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். எங்கள் சபை ஐஸ்வர்யவான்கள் சபை, 2 கண்ணு தெரியாத மக்கள். ஒரு நாளும் கூட சும்மா அனுப்ப மாட்டேன். எத்தனையோ பேர் கைலியோட கூட ஆலயத்துக்கு வராங்க. நான் அதுக்காக ஒரு வருஷத்துக்கு 2, 4, 5 கைலி கொடுப்பேன். ஏன்னா அதாவது பாவம் கட்டியிருக்கட்டும். எத்தனையோ பேர் சொந்தக்காரங்க இல்லாமல் எங்கிட்டலாம் ஒரு பையன் இருக்கான், 23 வயசில் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ வந்திருக்கார், ஏசி மெக்கானிக்காக படிச்சிருந்தார், திடீர்னு பார்வை போயிடுச்சு. இப்படிப்பட்ட மக்களெல்லாம் உண்டு. நீங்களும் இவங்களெல்லாம் உள்ளே தங்க வச்சுருக்க திருநெல்வேலியில் நீங்கள் வந்து பார்க்கலாம். வாங்க, ஒரு நாள் வந்து அந்த அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். ஒன்றும் கொடுக்க வேண்டாம், கொடுக்காட்டாலும் வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவுனா நீங்களும் தாங்கலாம். ஒரு நாள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்கள் வரும்போது உணவு கொடுக்க, உடை கொடுக்க உதவலாம். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் கர்த்தர் ஏவினால் நீங்களும் இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்காக 2 ஆலயம் உண்டு, 2லேயும் எல்லா காரியமும் செய்யணும். நீங்கள் கூட வந்து செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக வாங்கிட்டு வாங்க. எத்தனையோ பேர் அங்கங்கே தங்க கஷ்டத்தின் மத்தியில் அனுப்புகிறீங்க. ஒருத்தர்லாம் பாண்டியராஜன் ஐயா, ஒரு ஐயா இருக்கார், அவர் அங்கேருந்து 60 போர்வை அனுப்பி வச்சுருக்கார். அதே போல் ஈரோட்டில் கவுந்தம்பாளையத்தில் ஒரு ஐயா இருக்கார், அவர் 80 புடவை அப்படி அனுப்பி வச்சுருக்கார். அன்றைக்கி ஒரு அம்மா 10 பேண்ட் ஷர்ட்டு 10 புடவை இப்படி ஒவ்வொருத்தரும் அனுப்பி வச்சுருக்காங்க.
இப்படிப்பட்டவர்களெல்லாம் கொடுக்கிறது ஆசீர்வாதம். நீங்களும் கர்த்தர் ஏவினார் தாராளமாக தாங்கலாம். எப்படி பிரதர்? இந்த 2 ஃபோன் நம்பர் வருது, இது வழியாக ஜிபே ஃபோன்பே வழியாக தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, கணக்கு வைக்கிறதுக்கு உண்டா பிரதர்? தாராளமாக உண்டு. என்கிட்ட கேளுங்க, அதுக்கு வழி சொல்கிறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளில் இயேசு ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும்? ஒரு மனிதனாலே எப்படி பாவம் ஆக்கப்பட்டதோ அந்த பாவத்தை நீக்குவதற்காக, பரிசுத்தமாக்குவதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பாவங்கள் போக்க, பாரங்கள் நீக்க, பரிசுத்தமாக்க இந்த பூமிக்கு வந்த தெய்வமே, ஒவ்வொருவருடைய மனதிலும் சரீரத்திலும் நல்ல சுகத்தை, பலத்தை கொடும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடும். இந்த வருஷத்தின் முடிவு என்பது அநேக துன்பத்தினால பைத்தியக்காரனை போல இருக்கலாம். நான் சொல்லலை, பிரசங்கி 7:8 வாசிக்கிறோம், இடுக்கண் ஞானியையும் பைத்தியக்காரனாக மாற்றும், பரிதானம் இருதயத்தை கெடுக்கும், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிற முடிவு நல்லது என்றானே. இந்த வருஷத்தின் முடிவு ஒவ்வொருவருக்கும் நன்மையாய், நல்லதாய், நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளதாய் அமையட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.